அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைக்கு வியாழக்கிழமைங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டுமென்றால் உங்களுடைய பேர், உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள். ராசி நட்சத்திரம் எதுவுமே தேவை கிடையாதுங்க. உங்கள் பேர் எழுதிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் ஷார்ட்டாக உங்களுக்கு என்ன வேண்டுமோ, என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அந்த வேண்டுதலை நீங்கள் சொல்லிவிடுங்க. வேறு எதுவும் நீங்கள் பேராகிராஃப் மாதிரி எதுவும் எழுத வேணாம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க படித்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் பேரும் உங்களுடைய பிரார்த்தனையை மட்டும் சொல்லுங்கள். நிச்சயம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதே போல் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும், அதாவது சம்பாதிக்கிற காசு ஒரு ரூபா கூட கையில் தங்க மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா? இதை செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் பணவரவு அதிகரிக்கும், வீட்டில் மகிழ்ச்சி நிம்மதி கிடைக்கும். அதனால் இந்த ஒரு மிகவும் எளிமையான வழிபாடுங்க. ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய ஒரு ஆற்றலை இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம வீட்டில் கஷ்டம் என்பதே இருக்காதுங்க. இதை ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே வாரத்துக்குள்ளே நல்ல ஒரு மாற்றத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அது என்ன வழிபாடு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி அம்மனுடைய மிராக்களை பார்த்தலாம். இந்த இமேஜில் பாருங்கள். வராகி அம்மன் காமாட்சி அம்மன் விளக்குக்கு கீழே அன்னையோட முகம், 2 கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட அன்னை அழகாக காட்சி கொடுத்துருக்குறாங்க. நெற்றியில் குங்குமம் போட்டு வச்சுட்டு அழகாக அம்மா காட்சி கொடுத்துருக்காங்க. சிலையிலலாம் வராகி அன்னை எப்படி இருப்பாங்களோ அதே போல் இந்த இமேஜ் இருக்குது. நம்பிக்கையோடு தொடர்ந்து வராகி அம்மனை வழிபடும்போது நிச்சயம் நம் இல்லம் தேடி வருவாங்க. அதே போல் வராகி அம்மனுடைய வஜ்ரகோஷம் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். வஜ்ரகோஷம் சொன்னால் நம்ம நினைத்தது நடக்கும். மன உருகி ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும், அதற்கான பணம் தேவைப்பட்டது. அந்த பணம் கிடைக்க வேண்டிய அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வஜ்ரகோஷம் சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறாங்க. மன உருகி சொல்லியிருக்கிறாங்க. அதன் பலனாக அவங்களுக்கு 3 லட்சம் பணம் அந்த கடனை அடைக்கக்கூடிய பணம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. இதே போல் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். வராகி எண்ணெயுடைய வஜ்ரகோஷத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குங்க. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலுமே வஜ்ரகோஷத்தை நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லி கொண்டே இருக்கும்போது அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக நம்ம வெளியில் வந்துடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் 1 ரூபா பணம் கூட நம்ம வீட்டில் தங்க மாட்டேங்குது அப்படி சொல்கிற அனைவருமே சரிங்க. கடன் பிரச்சனையாக இருக்குது, வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்குது, ஒரு செல்வ நிலையே இல்லாமல் வறுமையில் இருக்குது அப்படின்ற அனைவருமே நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் இரவு நேரத்தில் 8 to 9 இந்த ஒரு வழிபாடு பண்ணுவதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும். கெட்ட கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல், பண கஷ்டம், மன கஷ்டம், நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்றவங்க அனைவருமே இந்த உப்பும் கிராம்பும் வச்சு ஒரு வழிபாடு பண்ணணுங்க. ஒரு கைப்பிடி அளவு உப்பும் 4 கிராம்பு மட்டும் இருந்தால் போதும். எப்பேற்பட்ட பிரச்சனையும் இருந்த இடம் தெரியாமல் போகும். மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். பணவரவுக்கு தடை என்பதே இருக்காதுங்க. முதல்ல உங்களுக்கு உங்கள் பர்ஸில் 1 ரூபா கூட பணம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு புலம்புறவங்க அனைவருமே என்ன பண்ணுறீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் ஒரு சின்னதாக ஒயிட் கலர் பேப்பரில் கொஞ்சோண்டு கல் உப்பையும் அதில் 1 ரூபா காயினும் வச்சு அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பொட்டலம் போல் மடித்து உங்களுடைய பர்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. நீங்கள் வைக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. இப்படி வைங்க. இது பார்த்திங்கன்னா 10 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் இந்த உப்பை ஓடுற தண்ணியில் இல்லை சிங்கில் கொட்டிட்டு திருப்பியும் இதே போல் கொஞ்சோண்டு கல்லுப்பும் 1 ரூபா காயினுமே மடித்து வச்சுக்கோங்க. அந்த 1 ரூபா காயினை ஏதாவது ஒரு உண்டியில் போட்டுடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, வீட்டில் வற்றாத அளவுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் செல்வ நிலை ஏற்படணும், மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிற அனைவருமே நாளைக்கு சுக்கிர ஓரையில் இரவு நேரத்தில் 8 to 9 என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கண்ணாடியால் ஆன கிண்ணம் எடுத்துக்கோங்க. கண்ணாடி இல்லாத பட்சத்தில் மண்ணால் ஆன பவுல் இருக்கும் பாருங்கள், கிண்ணம், அது போல் எடுத்துக்கோங்க. அதில் கல்லுப்பை நிறச்சிக்கோங்க. நிறச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 4 கிராம்பு எடுத்துக்கோங்க. அந்த 4 கிராம்புமே 4 திசையை பார்த்தது போல் வச்சுக்கோங்க. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்குன்னு 4 பக்கம் பார்ப்பது போல்
தனித்தனியாக அந்த கிராம்பை வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி தீபமாக நீங்கள் ஏற்றி வைங்க. எங்கே வைக்கிறீங்கன்னா நம்ம பூஜை ரூமில் நாளைக்கு சுக்கர ஓரையில் வச்சுடுங்க. வச்சுட்டு மகாலட்சுமி தாயார்கிட்ட வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாமே தாராளமாக கேட்கலாம். வீட்டில் வந்து செல்வ நிலை உயரணும், பணம் பற்றாக்குறை இல்லாமல் இருக்கணும், கடன் தீரணும், வீட்டில் நிம்மதி மகிழ்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாலட்சுமி தாயாராக வணங்கும் வராகி அன்னைக்கு முன்னாடி இந்த கல்லுப்புக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வச்சுடுங்க. அப்படி ஏற்றி வச்சு முடிச்சதுக்கப்புறம் 8 to 9 தானே நீங்கள் இந்த தீபம் ஏற்றி வச்சதுக்கப்புறம் தீபம் தானாக குளிர்ந்ததுக்கப்புறம் அந்த அகலில் வந்து எட்ட வச்சுட்டு அந்த கல்லுப்பை என்ன பண்ணுறீங்கன்னா சின்னதாக ஒரு கண்ணாடி பாட்டில் மூடி இருக்கிறது போல் பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஜாம் பாட்டில் கூட இருக்கும் பாருங்கள், அது கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த கல்லுப்பை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே போட்டுடுங்க. நீங்கள் தீபம் ஏற்றி வச்சிங்க பாருங்கள், அந்த கல்லுப்பை அந்த பாட்டிலில் போட்டு அதில் வச்சுருக்கீங்க பாருங்கள் 4 கிராம்பு. நீங்கள் எப்படி விளக்கு வைக்கும்போது 4 பக்கம் பார்த்தது போல் வச்சிங்களோ அதே போல் அந்த கண்ணாடி பாட்டிலில் உப்பை நிரப்பிட்டீங்க இல்லையா, அப்படி நிரப்பிட்டு அந்த உப்புக்கு மேலே 4 நீங்கள் அந்த தீபத்துக்கிட்ட வச்சிங்கள 4 கிராம்பு அதை எடுத்துகிட்டு வந்து அந்த கண்ணாடி பாட்டிலில் உப்பு நிரப்பி வச்சுருக்கீங்க பாருங்கள், அதில் வந்து 4 திசை பார்த்தது போல் அந்த கிராம்பையும் வச்சு மூடி போட்டு டைட்டாக மூடி உங்களுடைய கிச்சனில் வந்து யார் கண்ணுக்கும் படாத ஏதாவது ஒரு இடத்துல வச்சுடுங்க. அந்த பாட்டிலை நீங்கள் எடுக்கக்கூடாது, அதை வந்து இங்கே எங்கே நவுத்தக்கூடாதுங்க. அது எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுடுங்க. வீட்டில் இருக்கிற கெட்ட விஷயங்களை வந்து இதை அப்சர்வ் பண்ணிக்கும், நல்ல விஷயங்களை உங்களுக்கு வந்து ஈர்த்து வந்து கொடுக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான வழிபாடு. இதை மாதத்துக்கு ஒரு முறை இந்த கல்லுப்பையும் இந்த கிராம்பையும் ஏதாவது ஓடுற தண்ணியில் விட்டுடுங்க. இல்லைன்னா மரத்துக்கு அடியில் போட்டுட்டு திரும்பவும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் இது போல் தீபம் வச்சுட்டு அந்த கல்லுப்பை வந்து நான் சொன்ன முறையில் வந்து நீங்கள் பாட்டிலில் கொட்டி அதை வந்து உங்கள் வீட்டோட கிச்சனில் வச்சுடுங்க. நிச்சயமாக மிகப்பெரிய அற்புத பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற அனைத்து கெட்ட சக்திகளையும் இது உள்வாங்கும். பில்லி சூனியம் ஏவல் எதுவாக இருந்தாலும் உங்களை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இது வந்து நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் தான். பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு தீவினை இருந்தாலும் அதை வந்து அகற்றிடும் இது. அதனால் நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கைமேல் பலன் தரக்கூடியது. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.